ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மொச்சப்பயிறு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் மொச்சப்பயிரை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எடுத்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூளையும் பெருங்காயத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு வேக வச்ச மொச்சப்பயிரையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேங்காய் விழுது ஊற்றணும். தேங்காயில் பெருஞ்சீரகமும் 2 பல் பூண்டும் சேர்த்து அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரை மட்டும் அலசி ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மசாலாவுக்கு ரொம்ப தண்ணி தேவையில்லை. இது கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போ பச்சை வாடை போகிற அளவுக்கு 2 கொதி நல்லா கொதிக்க வச்சு இப்போ மல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா மொச்சப்பயிறு மசாலா ரெடி. தேங்க்யூ.